ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பசுபதி கிட்ட காவேரியும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது குமரனை பானை எடுத்து அடிச்சதுனால குமரன் லைட்டா தலை சுத்துது அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. வாங்க மாப்பிள்ள, ஆஸ்பத்திரிக்கு போகலாம், அத்தையும் அங்கே எப்படி இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. குமரனை டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் அவ்வளோ பெரிய அடியெல்லாம் இல்லை, சரியாயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரிக்கு போன் வருது. குமரனுக்காக மெடிசன்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க டாக்டர். காவேரி, மாப்பிள்ள நல்லா இருந்தாரு, அவர் போய் மருந்து வாங்கிட்டு வந்தாரு பாட்டிக்காக. இப்ப அவருக்கே வைத்தியம் பார்க்க வேண்டியதா போச்சு, இப்ப யாரீ போய் மருந்து வாங்குறது அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்றாங்க, ஏமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை அவங்க அம்மா பக்கத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. கரெக்டா விஜயோட போன் வருது. போன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. 2-3 தடவை திரும்ப திரும்ப வர்றதுனால காவேரியோட அம்மாவே போனை அட்டன் பண்றாங்க. காவேரி, நான் விஜய் பேசுறேன். காவேரி, அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? என்னதான் நடக்குது? ஐயோ, நீ இந்த டென்ஷன்லாம் ஏமா எடுத்துக்கிற? இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ இந்த மாதிரி டென்ஷன் ஆகக்கூடாதே அப்படின்னு விஜய் பேசுறாரு. காவேரியோட அம்மா, என்ன மாதிரி நிலைமை? ஆமா, நாளைக்கு அப்பாயின்மெண்ட் இல்ல உனக்கு? விஜய் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கிறதுனால காவேரியோட அம்மா போனை எடுக்கிறாங்க. காவேரி, நீ என் மேல கோவமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான் உனக்கு போன் பண்ணேன். நாளைக்கு டாக்டர் கிட்ட உனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. வயித்துல இருக்க குழந்தை நல்லா இருக்கா என்னன்னு செக் பண்றதுக்கு ஸ்கேனிங் ரிப்போர்ட் எடுக்கணும்ல, அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம்ல, மறந்துருவியோன்னு சொல்லி ஞாபகப்படுத்துறதுக்காக தான் போன் பண்ணேன். ஆனா நீ ஏன் என்னை இவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ற? ஒரு போனை கூட எடுக்க மாட்டேங்கிற. அப்படி நான் என்ன தப்பு பண்ணினேன்? உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கல சரி, ஆனா உனக்கு என்ன பிடிச்சிருந்தானே இருந்துச்சு. நாள் வரைக்கும் நல்லா தான் பேசினேன், இப்ப ஏன் பேச மாட்டேங்கிற? காரணமே புரியாம தலையை பிச்சுக்கிட்டு அலையிறேன். ஒவ்வொரு தட்டையா நான் என்ன உண்மை அப்படின்னு காரணம் தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். காவேரி, ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லு. சரி, அங்க பசுபதி எதுவும் உனக்கு பிரச்சனை கொடுத்தானா? நீ ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காத. வயித்துல இருக்க நம்ம குழந்தைக்கு இவ்ளோ டென்ஷன் கொடுக்காத காவேரி. உங்க அப்பா உன்னை ரொம்ப நல்லா தான் வளர்த்திருக்காரு. உங்க அப்பாவோட சொத்தெல்லாம் காப்பாத்துறதுக்காக நீ போயிருக்க, எல்லாம் சரிதான். என் குழந்தை நான் பாத்துக்கிற வேண்டாமா? உன் வயித்துல இருந்தாலும் அது என் குழந்தை தானே அப்படின்னு விஜய் பேசுறாரு. காவேரியோட அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, காவேரி கர்ப்பமா இருக்காளா அப்படின்னு? ஹலோ ஹலோ, யார் பேசுறது அப்படின்னு விஜய் அதிர்ச்சியா கேக்குறாரு. நான் காவேரியோட அம்மா தான் பேசுறேன். என்ன சொல்றீங்க, உண்மையா அப்படின்னு காவேரியோட அம்மா கேக்குறாங்க. விஜய் அத்தை, அது காவேரி சொல்லக்கூடாதுன்னு வச்சிருந்தா, நீங்க என்னன்னா காவேரி கர்ப்பமா இருக்கான்னு சொல்றீங்க. உங்க சித்தி என்னன்னா வீட்டுல நீ வீட்டுக்கே வராதன்னு சொல்லி சத்தம் போட்டு ரொம்ப கேவலமா பேசிட்டு போறாங்க. எங்களை என்னதான் செய்ய சொல்றீங்க? பத்தா குறைக்கு இந்த பசுபதி வேற எங்களை பாடா படுத்துறான். காவேரியோட அப்பா ஏதோ அவன்கிட்ட கடன் வாங்கினேன்னு சொல்லி பொய்யான ஒரு பத்திரத்தை காட்டி எங்க வீட்டையும் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றான். நாங்க யாருக்குன்னு என்னன்னு சொல்ல முடியும்? எங்களை ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு காவேரியோட அம்மா விஜய் கிட்ட அழுகுறாங்க. அத்தை, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க போன் எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு நான் உண்மையை சொல்லிட்டு காவேரியை கூட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன். காவேரி தான் வரமாட்டேன்ட்டா. உங்க வீட்லயே கங்கா கர்ப்பமா இருக்கிறதுக்கு முன்னாடியே காவேரி கர்ப்பம் ஆயிட்டா. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சு வச்சிருக்கா. நீங்களா மனசு மாறி என் கூட அனுப்பி வைக்கணும்னு அவ எதிர்பார்க்கறா. நீங்க இப்ப சொல்லுங்க, பசுபதியால வர்ற பிரச்சனைய நான் சரி பண்றேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. நான் என்னத்த சொல்ல முடியும்? என்ன சொல்லியும் சரி பண்ணவே முடியாது. இந்த வீட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ட அந்த பசுபதி திருடிக்கிட்டு போயிட்டான். இனிமே என்ன செஞ்சோம் அவன்கிட்ட இருந்து அதை வாங்க முடியாது. சொத்தெல்லாம் போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுக்காக மட்டும்தான் நான் பாடுபடுறேன். தம்பி, நீங்க வாங்க, நீங்க காவேரியை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு காவேரியோட அம்மா சொல்றாங்க. விஜய் அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு, அத்தை நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் வரேன். அந்த பசுபதிக்கு சரியான பாடம் புகட்டிட்டு அப்புறமே நான் என் பொண்டாட்டிய கூட்டிகிட்டு போறேன் அத்தை அப்படின்னு விஜய் சொல்றாரு. காவேரி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனேயே அவங்க அம்மா காவேரிய ஒரு மாதிரி ஏற இறங்க பாக்குறாங்க. அந்த நேரம்னு பார்த்து கங்கா போன் பண்றாங்க குமரனுக்கு. போனை எடுத்துட்டு, எல்லாரும் நல்லா இருக்கும், பிரச்சனை சரி நாங்களே பாத்துக்கிறோம். குமரன் இப்பதான் டாக்டர் செக் பண்ணிட்டு போனாரு, ஒன்னும் ஆகல அப்படின்னு காவேரியோட அம்மா உளறிடுறாங்க. கங்கா உடனே, மா அவருக்கு என்ன ஆச்சுமா? எதுக்காக டாக்டர் அவரை செக் பண்ணணும் அப்படின்னு கங்கா துடிக்கிறாங்க. உடனே காவேரி, மா ஏமா இதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல? அக்கா பாவம் மாசமா இருக்கும்போது இந்த மாதிரி டென்ஷனான விஷயம் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதாமா அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடி, உங்க அக்கா மட்டும்தான் மாசமா இருக்கா, அவன் மட்டும்தான் எந்த டென்ஷனையும் அனுபவிக்க கூடாது, நிம்மதியா இருக்கணும், அப்பதான் வயித்துல இருக்க குழந்தை நல்லா இருக்கும். அப்ப நீ அப்படின்னு காவேரியோட அம்மா கேக்குறாங்க. காவேரிக்கு, என்னம்மா, என்னை பத்தி என்னம்மா உனக்கு?
நான் என்ன? ஏய், எல்லாம் எனக்கு தெரியும்டி. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் தம்பி போன் பண்ணுச்சு. எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. என்னது, அவர் சொன்னாரா? அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தனே. என்ன தடி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்த? இது மறைக்கிற விஷயமா? எம்பட்டு நாள் மறைப்ப? அதுவும் பெத்த அம்மா கிட்ட நீ மறைச்சிட முடியுமா? அப்படின்னு காவேரியோட அம்மா கோவப்படுறாங்க. இல்லம்மா, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு நானே உன்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தலான்னு தான் நினைச்சேன். போ காவேரி, நீ கூட என்கிட்ட உண்மையெல்லாம் மறைக்கிறல்ல. நீ கூட என்ன நம்பல. நான் அவ்வளோ கெட்டவள் ஆயிட்டேனா உனக்கு? என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க அப்படின்னு காவேரியோட அம்மா செல்லம்மா கோச்சுக்கிறாங்க. காவேரி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா விஜய் கொடைக்கானலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு நிவின் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. கங்கா, நானும் போகணும். குமரனுக்கு ஏதோ அடிபட்டிருக்கான். அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த பசுபதி அவரை அடிச்சாலும் அடிச்சிருப்பான். நான் போய் கூட இருந்தா தான் அவரை நல்லா கவனிச்சுக்கிருவேன். நானும் போகணும் நிவின் அப்படின்னு அடம் பிடிச்சு மொத்த கூட்டமும் கிளம்பி வர்றாங்க. விஜய் எல்லாருமே கொடைக்கானலுக்கு வந்துடுறாங்க. குமரனோட வீட்டுல தான் தங்கி இருக்காங்க. விஜய் நிவின் கிட்ட பக்குவமா பேசி, உங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வா நிவின் அப்படின்னு சொல்லிட்டு விஜய், நிவின், குமரன் 3 பேரும் சேர்ந்து அவன் வீட்டுல இருக்கிற காவேரியோட வீட்டு ஒரிஜினல் பத்திரத்தை எடுக்கணும்னு பிளான் பண்ணி பசுபதியையும் அவங்க பொண்ணையும் வீட்ல இருந்து வெளியில வர வைக்கிறாங்க. நிவினோட அம்மா பசுபதி வீட்டுல தான் இருக்காங்க. நிவின் பசுபதி வீட்டுல இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நிவினோட அம்மாவை பார்க்கலான்னு சொல்லி வீட்டுக்கு போறாரு. நிவினோட அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. பரவாயில்லம்மா, அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடு. உன்னை பார்த்துட்டு போலான் தான் வந்தேன். நீங்க வந்தது கேள்விப்பட்டேன் அப்படின்னு நிவின் சொல்லிட்டு வீடெல்லாம் தேடி அந்த 2 பத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு. விஜய் கிட்ட வந்து கொடுக்கறாரு. இது ஒரிஜினல் டாக்குமெண்ட். இது பசுபதியா ஏற்படுத்தின போலி டாக்குமெண்ட். அவங்க அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்தாரு, அப்படி இப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான். இந்த 2 பத்திரமும் இல்லாட்டி இவனால எதுவுமே செய்ய முடியாது. அந்த இன்ஸ்பெக்டர் தானே, அவரை வாங்க நாம சமாளிக்கலாம் அப்படின்னு விஜய், நிவின், குமரன் 3 பேர் சேர்ந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசுறாங்க. பசுபதி மேல கம்ப்ளைண்ட் பண்றோம். எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு எங்க வீட்டுக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் தூக்கி வெளியில போட்டிருக்கான். அதுக்கு அவன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? எங்க வீட்டை காவேரியோட அப்பா அவனுக்கு எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி விஜய் கேட்ட உடனே பசுபதி ஸ்டேஷனுக்கு வரான். வரும்போது வெறும் கைய வீசிக்கிட்டு தான் வரான். இன்ஸ்பெக்டர், என் வீட்டுல வச்சிருந்த பத்திரத்தெல்லாம் காணாம போயிடுச்சு. ஏதோ திருட்டு பையதான் என் வீட்டுக்குள்ள வந்து எடுத்துட்டு போயிருக்கான். அதுவும் என் மருமை இந்த நிவின் தான் அப்படின்னு பசுபதி சொல்லும்போது, சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். திருடுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. நான் இவங்க வீட்டுக்கு போனேன், எங்க அம்மாவை பார்க்க போனேன். எங்க அம்மாவை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். மற்றபடி எந்த பொருளை நான் எடுத்துட்டு வரல அப்படின்னு நிவின் சொல்றாரு. விஜய் உடனே, பசுபதி, உன்கிட்ட பத்திரம் இருந்தா காட்டு, அதுக்கான பணத்தை நான் செட்டில் பண்றேன். இந்த வீட்டை பூட்டி வச்சுக்கிட்டு பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத, சரியா அப்படின்னு சொல்லி பசுபதிய அவன் ரூட்லயே போய் ஏமாத்தி காவேரியோட அப்பா வீட்ட காவேரிக்காக மீட்டு கொடுக்கறாரு விஜய். இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி போலி ஆசாமிங்க சொல்ற வேலையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்களும் அவங்களுக்கு ஜால்ரா தட்டாதீங்க. கொஞ்சமாவது கவர்மெண்ட்ல வாங்குற சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி உண்மையா நேர்மையா நடந்துக்கங்க. பொம்பளைங்களா இருக்க வீட்டுல வந்து பணத்தை கட்டு, 1 மாசம் அவகாசம் வாங்கி தரேன், அப்புறம் வீட்டை விட்டு வெளியில போன்னு பசுபதிக்கு சார்பாவே பேசுனீங்களாமே. இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, இந்த சீட்டுக்கு வேற ஆள் வந்துருவாங்க. இன்ஸ்பெக்டர், நியாயமா நடந்துக்கோங்க அப்படின்னு விஜய் மிரட்டிட்டு வராரு. பசுபதி முகத்துல கரிய பூசின மாதிரி நிக்கிறான். ராகினி வந்து, என்ன நீ வந்திருக்கியா? அது எனக்கு தெரியாம போச்சே. இந்த ராகினி, இந்த கர்ச்சீப்பு உங்க அப்பா மூஞ்சியில இருக்க அந்த கரியெல்லாம் தொடச்சு விடு. பொய் சொல்லி ஏமாத்தினா இப்படிதான் முகத்துல கரிய பூசிக்கிட்டு தெரியணும் அப்படின்னு விஜய் ராகினிய கேவலம் பேசிட்டு வராரு. இத பாக்குற காவேரி கை கொட்டி சிரிக்கிறாங்க. ராகினி, நேத்து நீ சிரிச்ச பொய்யான சிரிப்பு இன்னைக்கு பாத்தியா உண்மை நிலநாட்டப்பட்டுருச்சு. உங்ககிட்ட பத்திரமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பொய் சொல்லி எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு காவேரி சிரிச்சுக்கிட்டு வராங்க. காவேரி சொல்றாங்க, நான் சொன்ன மாதிரியே உனக்கு உன் வீட்டை மீட்டு கொடுத்துட்டேனா இல்லையாமா அப்படின்னு சொல்லி காவேரி அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.